சேப்பக்கிழங்கு வாழைப்பூ கட்லெட் செய்கிறதுக்கு முதல்ல சேப்பக்கிழங்கை எடுத்து ஆவியில் வேக வச்சு அந்த சேப்பக்கிழங்கை தோலை முழுவதுமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்ல மத்தால் மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த சேப்பக்கிழங்கோட வாழைப்பூ எடுத்துக்கணும். வாழைப்பூ ஒரு கையளவு வாழைப்பூ எடுத்து, ஒரு கை நிறைய வாழைப்பூ எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணி அந்த வாழைப்பூவை இந்த சேப்பக்கிழங்கோட சேர்த்துக்கணும். இப்போ ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து அதனையும் பொடி பொடியாக நறுக்கி இந்த சேப்பக்கிழங்கு வாழைப்பூ மிக்ஸோட இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதையும் அதோடு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகு ஜீரகத்தூள் போடுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு இதை உருண்டைகளாக உருட்டி ஒரு தவாவில் தேவையான அளவு ஆயில் விட்டு கட்லெட் மாதிரி தட்டி அதை 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான சேப்பக்கிழங்கு வாழைப்பூ கட்லெட் ரெடி.